ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். வாராகி அம்மனை வழிபாடு செய்கிறத பற்றியும் கலசம் வைக்கிற முறையை பற்றியும் அப்புறம் சொல்ல வேண்டிய மந்திரம் இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நவராத்திரியில் மொத்தம் 4 வகைகள் இருக்குது. பங்குனி மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடப்படுறது வசந்த நவராத்திரி. அதே போல் ஆனி மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடப்படுறது தான் ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடப்படுறது சாரதா நவராத்திரி. தை மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடப்படுறது ஷியாமலா நவராத்திரி. இந்த மாதிரி நம்ம 4 வகையாக நவராத்திரி கொண்டாடுறோம். இதில் ஆஷாட நவராத்திரி தான் இப்போ நமக்கு வருது. அந்த வழிபாட்டு பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஆனி மாதம் நடந்துட்டு இருக்குது இல்லையா? நாளைய தினம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமாவாசை. அமாவாசைக்கு அடுத்த நாள் ஜூன் 26ஆம் தேதி முதல் நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆஷாட நவராத்திரி துவங்குது. ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கு. இந்த 9 நாளும் வாராகிய வழிபாடு செய்கிறவங்க வாராகி அம்மனை நினச்சி வீட்டில் பூஜை செஞ்சு நவராத்திரி 9 நாட்கள்லையும் அன்னைய வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தீராத கஷ்டங்கள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது நிலைச்சி நிற்கும். அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்கு கலசம் வச்சு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி நாம் பார்க்கலாம். இப்போ கலசம் வைக்கும் முறை பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பு இல்லைன்னா நீங்கள் வெள்ளியில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க. மற்றும் பன்னீர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் வாசனை நிறைஞ்ச ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, பட்டை, ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதுக்கு மேலே ஒரு மட்டை தேங்காவை வச்சு நூல் சுற்றி அழகா அம்பால பூஜை அறையில் ஒரு வாழை இலை விரித்து பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே கலச ரூபத்தில் அமர வச்சுக்கலாம். உங்ககிட்ட அம்பாலோட முகம் இருக்குது, வாராகி அம்பாலோட முகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் அந்த கலசத்தில் அந்த முகத்தையும் வச்சுக்கலாம். தினமும் மாலை 6:30 மணிக்கு மேலே விளக்கேற்றி ஒரு நெய்வேத்தியம் வச்சு கலச ரூபத்தில் தாயை ஆவாகனம் செஞ்சு வாராகிக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி நாம் வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நம்ம இதில் பார்க்குறது. 9 நாளும் முடிஞ்சதும் அந்த கலச நீரை எடுத்து வீடு முழுக்க தெளிச்சிட்டு மீதம் இருக்கும் தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. வழிபாட்டை நிறைவு நாம் செஞ்சுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக தவற விடாமல் செய்யுங்க. 25ஆம் தேதி மாலையே பூஜைக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. பூக்கள் வாங்குறது, அம்மன் ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சும் பண்ணிக்கலாம். வாராகி திருவுருவ படம் அப்புறம் சிலை இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு தினசரி இந்த 9 நாளும் பூக்களால் அலங்காரம் செஞ்சு நெய்வேத்தியம் வச்சு தீபதூப ஆராதனை காண்பிச்சு வழிபாடு செய்யுங்க. எங்கள் வீட்டில் வாராகி திருவுருவ படமும் இல்லை, சிலையும் இல்லை, மனதார மட்டும்தான் வாராகி தாயை நினைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க தினமும், அதாவது நாளை 6:30 மணிக்கு மேலே பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். வாராகி அன்னைய அந்த தீபச்சுடர் ரூபத்தில் கூட நீங்கள் வச்ச நெய்வேத்தியத்தை ஏற்றுக்குவா. கொஞ்சம் உதிரி பூக்களால் எடுத்துக்கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்பாள் தெய்வத்துக்கு முன்னாடி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். வாராகிய அழைக்கும் மந்திரம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, வராகியை திருவுருவ படமாகவோ இல்லை சிலையாகவோ வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, தீபச்சுடரில் வழிபாடு செஞ்சாலும் சரி, இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் 9 நாளும் நீங்கள் சொல்லிட்டே வாங்க. ரொம்ப எளிமையான மந்திரம் தான். வாராகி தாயே வா வா, வாராகி தாயே வா வா.
எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக நல்லதையே செய்து தரணும் தாயே அப்படின்னு 27 முறை வாராகி தாயை அழைச்சி வீட்டுக்குள்ள ஆவாகனம் செஞ்சு நாம வழிபாடு செஞ்சுக்கலாம். உதிரி பூக்களை போட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே வாராகி சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. வாராகி தாயை அன்போடு வீட்டுக்கு வர வச்சாலே போதுமானது. இந்த ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய 9 நாளும் வாராகி காத்து கொண்டிருப்பாளாம். நம்ம யார் வீட்டுக்கு அழைக்கிறாங்களோ, நம்மளை அப்போ அன்போடு யார் அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்ற இந்த வருடம் ஆஷாட நவராத்திரிக்கு வாராகி அன்னைய நீங்கள் மேல் சொன்னபடி வார்த்தைகளை சொல்லி வரவேற்று பாருங்க. நிச்சயமா அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வருவா. உங்கள் வீட்டில் வாராகி தாய் வந்து அமர்ந்து கொண்டு தேவையான வரங்களை கண்டிப்பா வாரி வாரி கொடுப்பாங்க. நிச்சயமா இந்த முறையில இது ரொம்ப எளிமையான முறை தான் நாம செய்ய போறது. இதை நீங்க கடைப்பிடிச்சு இந்த வழிபாட்டை மேற்கொண்டீங்கனாலே வாராகி உங்களோட இருக்கிறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. இந்த 9 நாளும் வீடு சுத்தபத்தமா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். வீடு மட்டும் இல்ல, உங்களுடைய மனசும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. வாராகியின் அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். கண்டிப்பா உங்க பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.